பகல்காம் தாக்குதல் நடந்ததுக்கு யாருதான் தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி 100க்கு மேற்பட்ட தீவிரவாதிகளை பாகிஸ்தானுக்கு உள்ள போய் அட்டாக் பண்ணியாச்சு. ஆனா இந்தியாவுக்குள்ளேயும் நிறைய கருப்பாடு சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை தேடும் பணி படும் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. அதுவும் பர்டிகுலரா பகல்காம் தாக்குதல்ல இந்தியாவில் முக்கியமா ஜோதி மல்கோத்ரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஃபேமஸான யூடியூபர் விளாகர் இவங்க கம்பல்சரி இந்தியாவினுடைய பல்வேறு முக்கியமான உளவு ரகசியத்தை எல்லாத்தையுமே பாகிஸ்தானுக்கு காசை கொடுத்து தாரை வார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பல டேட்டா நமக்கு கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா இந்த பகல்காம் தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் இவங்கள இப்ப ரீசெண்ட் டைம்ல அரெஸ்ட் பண்ணி 5 நாள் விசாரணையில வச்சிருந்தாங்க. அதுல இப்போ கிட்டத்தட்ட 12 பேருக்கு மேல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாருமே 20 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்க எல்லா முக்கியமான பசங்க இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா எல்லாருமே சின்ன பசங்க. அதுவும் காலேஜ் போறவங்கல இருந்து வேலைக்கு போறவங்க வரைக்கும் நிறைய பேர் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் பாகிஸ்தானுக்கு வேலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கறதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அது மட்டும் இல்லாம இவங்க முக்கியமா ஜம்மு காஷ்மீர், டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான் இந்த மாதிரி 5 முக்கியமான ஸ்டேட்ல தான் இவங்க எல்லாருமே வசிப்பதாகவும் இவங்க தான் பார்டர் ஒட்டி இருக்க பகுதியில் காசுக்காக இந்த மாதிரி வேலையை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு திடுக்கிடும் தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் மட்டும் இல்லாம இவங்க முக்கியமா மாட்டினதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா ஜோதி மல்கோத்ரா அவங்க கொடுத்த டேட்டா படி பல்வேறு முக்கியமான டேனிஷ் போன்றவங்க எல்லாருமே சிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா இதை யாரு இந்த ஜோதி மல்கோத்ராவை அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா ஹரியானாவை சேர்ந்த எஸ்பி படைப்பிரிவு தான் அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ அதை அரெஸ்ட் பண்ணி விசாரணை நடத்திட்டு இருக்கிறது 3 முக்கியமான படைப்பிரிவு. அதாவது என்ஐஏ ஒரு பக்கம், இன்டெலிஜென்ஸ் பீரோ ஒரு பக்கம், ஹரியானா இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி 3 முக்கியமான படைப்பிரிவு ஃபுல்லா அவங்களை விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய கருப்பாடு இவங்க மூலமா கான்டாக்ட்ல இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெள்ள தெளிவா அதன் மூலமா கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுவும் பர்டிகுலரா பாகிஸ்தான்ல அலிகாசன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ பிரிவில் ஒரு முக்கியமான பர்சனா இருக்கா. அவன் ஜோதி மல்கோத்ராவோட ஒரு மிகப்பெரிய தொடர்புல இருக்கிறது நமக்கு தெள்ள தெளிவா தெரியுது. ஆல்ரெடி நமக்கு தெரியும் டானிஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இது எல்லாத்தையுமே ஆரம்பிச்சு விட்டுருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். இப்போ இவன் சிக்கி இருக்கா. ஆக்சுவலா இது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தா 2 பேருமே சேட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அந்த சேட் ஹிஸ்டரி ஸ்னாப்சாட்ல பண்ணி அதை டெலீட் பண்ணிருக்காங்க. ஆனா நம்முடைய என்ஐஏ படைப்பிரிவு என்ன பண்றாங்க, கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 நாள் ஃபார்வேர்ட்லயும் ஃப்ரண்ட்லயும் என்னென்ன இந்தியால இருந்து பாகிஸ்தானுக்கு எந்த மாதிரி மெயில் போயிருக்கு, மெசேஜ் போயிருக்கு, சோசியல் மீடியால யார் பண்ணிருக்காங்க, இது எல்லா டேட்டாவுமே ஃபுல்லா கலெக்ட் பண்றாங்க. ஆக்சுவலா இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா யாரெல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு டெலீட் பண்ணிருக்காங்களோ அதையே ரிகவர் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன் தேடி அதன் மூலமா பல்வேறு டேட்டாவை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, நீங்க போய் வாகா பார்டர்ல போய் ஒரு vlog போடுங்க, ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேக்குறாங்க. அதே மாதிரி இவங்க போயிட்டு வாகா பார்டர்ல இவங்க ஃபுல்லா வீடியோ போட்டிருக்காங்க. ஆக்சுவலா அது மட்டும் கிடையாது, அவன் அங்கிருந்து கேட்கிறான் பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ பிரிவினுடைய அலிகாசன், நீங்க உங்களுக்கு யாராச்சும் விஐபி தெரியுமா, விவிஐபி தெரியுமா, நீங்க எந்த சீட்ல உட்காந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம் கேட்கிறான். ஆக்சுவலா நீங்க நார்மலா இந்த வாகா பார்டர்ல நீங்க ஒரு நிகழ்ச்சியை கண்காணிக்கணும் பார்க்கணும் அப்படின்னா நீங்க ஜெனரல் கேட்டகரி, விஐபி கேட்டகரி, விவிஐபி கேட்டகரி, இந்த மாதிரி பல்வேறு பிரிவான கேட்டகரி இருக்கு. ஆக்சுவலா அந்த கேட்டகரி வைஸா தான் நம்ம போய் அமர முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு யாராச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி பல்வேறு சேட்டிங் எல்லாமே அந்த இடத்துல நடந்திருக்கு. இது எல்லாத்தையுமே ஃபுல்லா கண்காணிச்சிருக்காங்க. இன்னும் பல டேட்டாக்கள் கிடைச்சிட்டே இருக்கு. ஆல்ரெடி இங்க ஒரு மிகப்பெரிய இஷ்யூ என்னன்னா, அதாவது இங்க இந்தியா மாதிரி ஒரு நேம் பர்சன் போட்டிருக்கான், ஆனா பாகிஸ்தான் நேம் பர்சனா இருக்கா. அதாவது ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டு நிறைய பேர் கான்டாக்ட் பிடிச்சிருக்காங்க, ஆனா நேம் மட்டும் மாத்திட்டே இருந்திருக்காங்க. இந்த ஜோதி மல்கோத்ரா இந்த மாதிரி படு கேவலமான வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கறதா இப்ப தெள்ள தெளிவா இந்த விசாரணையில் நமக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு ஃபியூச்சர் பிளான் என்னன்னா பங்களாதேஷ்க்கு போறதுக்கு மிகப்பெரிய பிளான் பண்ணிருக்காங்க. அதற்கு விசாவும் அப்ளை பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இந்த விசால பேசிக்கா நம்ம விசா அப்ளை பண்ணோம்னா எந்த ஊருக்கு போறோமோ அந்த ஊர்ல அந்த முக்கியமான அட்ரஸ் வேணும். அந்த அட்ரஸ் இருந்தா தான் நம்ம அப்ளையே பண்ண முடியும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, ஜஸ்ட் ஊர் பேர் விட்டு போட்டு அப்ளை பண்றாங்க. ஆக்சுவலா ஒருவேளை இங்கேயும் நிறைய முக்கியமான ஆள்கள் அவங்களோட தொடர்புல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெள்ள தெளிவா தெரியுது. ஆக்சுவலா நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க, அந்த ஊருக்கு போயிட்டு உங்களுக்கு எல்லா செலவுமே டிராவல்ஸ், ரூம் எடுக்கிறது, ஹோட்டல், சாப்பாடு செலவு, நீங்க டிராவலிங் பண்றது எல்லாத்தையுமே ஒரு ஆள் பாத்துக்கிறா அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு உங்களுக்கு டிமாண்ட் வைப்பான். அந்த அளவுக்கு தான் இந்த ஜோதி மல்கோத்ரா படு மோசமா இருந்திருக்காங்க அப்படிங்கறதா நமக்கு தெள்ள தெளிவா தெரியுது.
அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான டேட்டாவும் கிடைக்குது. ஆக்சுவலா இந்த விசாரணையின் போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, NH-44ல தான் முக்கியமான மிலிட்டரியினுடைய மூவ்மெண்ட் எல்லாமே நைட் டைம்ல நடக்கும். அதே மாதிரி எல்லா ட்ரக்ஸ் எல்லாமே முக்கியமான எக்யூப்மெண்ட் எல்லாமே இந்த NH-44 தான் போகும். ஆக்சுவலா இவங்க என்ன சொல்றாங்க, நீங்க வந்து ஜோதி மல்கோத்ரா நீங்க வந்து இந்த NH-44 ஃபுல்லா கண்காணிச்சு நம்மளுடைய மிலிட்டரி மூவ்மெண்ட்லாம் எங்கெங்க போகுது, எந்த இடத்துல இருக்குது, அங்க போயிட்டு எனக்கு வீடியோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசியிருக்காங்க. ஆக்சுவலா அதுவும் பர்டிகுலரா இந்த சிந்தூர் ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கப்போ இந்த S-400 இப்ப எந்த இடத்துல இருக்கு, இப்ப எங்க அட்டாக் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பல்வேறு டேட்டாவை இவங்க கிட்ட பேசி வாங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு படு மோசமான நிலைமை தான் இந்த ஜோதி மல்கோத்ரா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா நமக்கு தெளிவா நமக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இவங்க ஃபியூச்சர்ல நிறைய முக்கியமான பகுதிகளுக்கு போற நிறைய பிளானை போட்டிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா நேபாள், சைனா, துபாய் இந்த மாதிரி பல்வேறு பகுதிகளுக்கு போறதுக்கு ஒரு மிகப்பெரிய திட்டம் தீட்டிருப்பதாக அந்த சாட் ஹிஸ்டரியில கண்டுபிடிக்கிறாங்க. ஆக்சுவலா இன்னும் பேசிக்கா தெரிஞ்சுக்கணும்னா நேபாள் அவங்க எதுக்கு போறாங்கன்னா ஆல்ரெடி வந்து இங்க ISI ஹெட் ஆபீஸே வந்து அங்கதான் இருக்கு. அந்த பகுதிக்கு போயிட்டு ஒருவேளை வேற யாராச்சும் மீட் பண்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சுவலா இவங்க வந்து உண்மையாவே வந்து டிராவலிங் வந்து யூடியூப்காக இப்ப பண்ற மாதிரி தெரியல. இது எல்லாமே நம்ம நாட்டுக்கு எதிரா, அதாவது தேச விரோதமா இந்த மாதிரி செயல்களை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க இந்தியாவில பிறகுறீங்க, இந்தியாவுக்காக சம்பாதிக்கிறீங்க, ஆனா இன்னொரு நாட்டுக்கு வந்து கூட்டி கொடுக்குறீங்க. அந்த மாதிரி தான் இருக்குது இப்ப நிலைமை இந்த ஜோதி மல்கோத்ரானுடைய சிச்சுவேஷன். அது மட்டும் இல்லாம இவங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட 6 முக்கியமான நபரோட இவங்க கான்டாக்ட்ல சேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. அதுவும் பர்டிகுலரா டேனிஸ், சகீர், ராணா சபாஷ், அது மட்டும் இல்லாமல் இன்னொரு 3 பேர், மொத்தம் 6 பேரோட கான்டாக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாத்தையுமே வந்து சாட் ஹிஸ்டரியை ரீசெண்டாக டெலீட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களை அரெஸ்ட் பண்ணுறேன்னு தெரிஞ்ச உடனேயே இது எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக டெலீட் பண்ணிடுறாங்க. அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்களுடைய இன்ஸ்டா ஐடியை டோட்டலாக வந்து அன்இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருவேளை கண்டிப்பாக நான் சிக்கிடுவேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, எல்லாரும் மாட்டிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இப்போ நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமை அன்இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலா ஒருவேளை வந்து நான் மாட்டிருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பல்வேறு வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இன்னொரு முக்கியமான டேட்டா சொல்லணும்னா அவங்களுடைய டைரி ஒன்று 13 செஞ்சிருக்காங்க ஜோதி மல்கோத்ராவுடைய. அதை ஓபன் பண்ணி பார்த்தா பாகிஸ்தானை பத்தி அவ்வளவு புகழ்ந்து பேசியிருக்காங்க. பாகிஸ்தான் ரொம்ப நாடு, அவங்க இருக்க மக்கள் எல்லாரும் நல்லவங்க, நம்ம தான் சண்டை போட்டுருக்கோம், 2 பேரும் ஒன்னா சேரணும், இப்ப சண்டை போடக்கூடாது, எல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி பல விஷயத்தை வந்து அந்த டைரியில வந்து எழுதி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு பாகிஸ்தான் மேல ஈடுபாடு ஆயிருக்காங்கன்னா அங்க இருக்க முக்கியமான உயர் அதிகாரிகள் எந்த அளவுக்கு டீப்பா வந்து பாகிஸ்தானை உள்ள இன்வால்வ் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கொஸ்டினா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த அளவுக்கு இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னா அவங்க என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு இந்த ஜோதி மல்கோத்ரா தயாரா இருக்கிறாங்க தான் நமக்கு புரியுற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பஹல்காம் அட்டாக் வந்து அந்த அன்னைக்கு நடந்தது. ஆக்சுவலா நடந்த அடுத்த நாளே என்ன பண்ணிருக்காங்க, பாகிஸ்தான் தூதரகத்துக்கு, இந்தியாவில் பாகிஸ்தான் தூதரகம் இருக்கு, அங்க கேக் வாங்கிட்டு போய் வெட்டி செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அதுல இந்த பொண்ணு வந்து ஜோதி மல்கோத்ராவும் இருந்திருக்காங்க அப்படிங்கிற இன்னொரு திடுக்கிடும் தகவல் கிடைச்சிருக்கு. இந்த அளவுக்கு படு மோசமான வேலையை அவங்க பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து பல கருப்பாடுகள் இந்தியாவுக்குள்ள சுத்திட்டு இருக்காங்க. இதை வந்து NIA வந்து கூடிய விரைவில் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஆல்ரெடி வந்து நிறைய வந்து கோசிமா வந்து பிடிச்சி எல்லாத்தையுமே வந்து பிளாக் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுல வந்து யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் அந்த நம்பர் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பல டேட்டா வந்து அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ட்ராய் வந்து ஆல்ரெடி 2021 to 22 வந்து இந்த உண்மையா வந்து போலீஸும் வச்சிருக்கீங்க எல்லாரும் வந்து கம்பல்சரி வந்து தூக்கி போடுங்க, எல்லாரும் வந்து பிளாக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அதை மீறியும் பல பேர் வந்து இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா பாகிஸ்தானுடைய கான்டாக்ட்ஸை பல பேர் இந்தியாவில் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதா நமக்கு பல விஷயம் வந்து இப்ப தெரிய வருது. இது எல்லாமே இன்னும் 10 to 20 நாள்ல நிறைய பேர் வந்து சிக்க போறாங்க. அதை நாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.